அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. قال نبينا صلى الله عليه وسلم: من أحب لله وأبغض لله وأعطى لله ومنع لله فقد استكمل الإيمان. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் அல்லாஹ்விற்காக, ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பாடம் எப்படிப்பட்ட பாடம் என்றால், அல்ஹம்துலில்லாஹ், இந்த அல்லாஹ்விற்காக என்ற தலைப்பிலே உள்ள இந்த பாடத்தை நாம் நல்ல முறையிலே கவனித்து அமல் செய்வோம் என்றால் நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றியவர்களாக ஆகுவோம். அவ்வளோ முக்கியமான ஒரு பாடம். இன்றைக்கு உலகம் இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றதென்றால் அதற்கு காரணம் அல்லாஹ்விற்காக என்ற ஒரு மனநிலை மனித சமூகத்திடம் இல்லை. படைத்த இறைவனுக்காக என்ற மனநிலை நிச்சயம் அவங்கள்ட்ட கிடையாது. இன்றைக்கி உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது மன அமைதியற்ற ஒரு வாழ்க்கையை நிறைய பேர் வாழ்கிறத பார்க்கணும். கிட்டத்தட்ட அதிகமான சதவீதம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை, ஒரு மன நிறைவற்ற வாழ்க்கை தான் என்று உலகத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவதாக, நிறைவான கூலியை பெற்றவர்களாக யாரும் இல்லை. தன்னுடைய உழைப்பிற்கு, தன்னுடைய வேர்வைக்கு, அதை போன்று தன்னுடைய அறிவிற்கு எட்டிய கூலி அவர்களிடம் இருக்கின்றதா என்று பார்ப்போமேயானால் நிச்சயமாக கிடையாது. மேலும் மறுமையினுடைய கூலியையும் என்ன செய்ய முடியாது, அவங்களால பெற முடியவில்லை. மூன்றாவதாக எடுத்துக்கொண்டோம் என்றால் விரக்தியான ஒரு வாழ்க்கை. நம்மளுக்கு கூட இது இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மன அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதை போன்று நமக்குரியது நமக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு வருத்தம் நமக்கு இருக்கலாம். மேலும் இந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு விரக்தியாக இருக்கலாம். அப்போ இந்த நிலையிலே இருந்து ஒரு மனிதன் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் அல்லாஹ்விற்காக என்ற மனநிலையிலே அவன் வாழ்ந்து பழக வேண்டும். முதல்ல ஃபஸ்ட்டு நாம் புரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்காக என்ற நிலை தான் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். எதை எடுத்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, ஒரு சின்ன துரும்பை எடுத்து அசைப்பதாக இருந்தாலும் சரி, ₹1 காயினை எடுத்து கொண்டு போய் ஒருத்தருக்கு தான தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்காக என்ற மனநிலையே இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப என்ன செய்யறான் சொல்றான். யார் சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய வணக்கம், வமஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வமமாத்தி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற நாயனாகிய அல்லாஹ்வுக்கே அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? இல்லை, என் தொழுகை, நான் தொழக்கூடிய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள், தொழுகை அல்லாத தொழுகையோடு இருக்கக்கூடிய எத்தனையோ வணக்கங்கள் இருக்கு, அது என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? நான் உண்ணுறேன், பருகிறேன், அதை போன்று கொடுக்கின்றேன், எடுக்கின்றேன், தடுக்கின்றேன், எதுவாக இருந்தாலும் சரி. ஒமமாத்தி, என்னுடைய மரணம், நான் மரணிப்பதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்விற்காகத்தான் என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபிமார்களுக்கெல்லாம் தந்தை. நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்காகத்தான் எல்லாம் இருக்கணும். அல்லாஹ்வுக்காக தான் இருக்கணும். அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒன்று உலகத்திலே இல்லை என்றால், ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அவனுடைய மனநிலை என்னவாகும் என்றால் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நோக்கி சென்று விடுவான். புரியுதா? முதல்ல மன அமைதி அவன் இழந்துருவான். இரண்டாவதாக, நிறைவான கூலியை அவன் இம்மையிலே மறுமையிலே என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. மூன்றாவதாக, விரக்தியான வாழ்க்கையிலே அவன் தள்ளப்படுவான். விரக்தி பயங்கரமாக இருக்கும். பின்னாடி நான் சொல்லுவேன், ஒன்றாக நீங்கள் கவனிச்சுட்டே வரணும். விரக்தி பயங்கரமாக இருக்கும். நான்காவதாக, தீமைகளை செய்ய ஆரம்பித்து விடுவான். தீமை என்ன செஞ்சிடும், அவனுடைய வாழ்க்கையில பிறையோடி விடும். அதான் நம்ம என்ன செய்யறோம், பார்க்குறோம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார்கள். நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, உங்களுடைய வாழ்க்கை, மரணம், உங்களுடைய வணக்கம்,
உன்னுடைய சலாத்து தொழுகை எல்லாமே என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக இருக்குன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை சொல்லுகின்றார்கள் என்றால் எப்படி சொல்றாங்க பாருங்க. தெளிவா ஒவ்வொரு விஷயமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். மன் அஹப்பலில்லா, யார் அல்லாஹ்விற்காக பிரியப்படுவானோ, அபுகலில்லா, யார் அல்லாஹ்விற்காக கோபப்படுவானோ, அகத்தாலில்லா, யார் அல்லாஹ்விற்காக கொடுப்பானோ, மனாலில்லா, யார் அல்லாஹ்விற்காக தடுப்பானோ, பக்க திஸ்தக்மலல் ஈமான், அவன் ஈமான் அடைந்துட்டான், பரிபூர்ணம் அடைந்து விட்டான், பரிபூர்ணப்படுத்தி விட்டான். அப்போ நம்முடைய பிரியம், நம்ம ஒருத்தரை பிரியப்படுறோம், அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். ஒருத்தரை கோவப்படுறோம், அது அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அதே போன்று ஒருத்தருக்கு கொடுக்கின்றோம், யாருக்காக ஒருத்தர் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதுவும் அல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். எதையாவது தடுத்து கொள்கின்றோம் என்றால் அதுவும் அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அல்லாஹ்விற்காக இருக்கும் பட்சத்திலே தான் அவனுடைய ஈமான் அதிகப்படும் என்று என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவனுடைய ஈமான் முழுமையடையும் என்று சொல்லுகின்றார்கள். அதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இதே அடிப்படையிலே தான் யாரு, ஹலரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ நம்மளுடைய மனசு, நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் அல்லாஹ், அல்லாஹ்விற்காக கொடுப்பேன், அல்லாஹ்விற்காக தடுப்பேன், அல்லாஹ்விற்காக தொழுவேன், அல்லாஹ்விற்காக என்ன செய்வேன், எல்லாம் சொல்லுவாங்க கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்யணும், நம்முடைய மனசுல மாட்டி வைக்கணும். இதை நம்ம மாட்ட தவறிட்டோம், இதை நம்ம செய்யலை. நம்முடைய மனநிலை எல்லாம் இந்த உலகத்திலே வேறு எதற்காகவோ என்று முன்னோக்கி செல்லுகின்றது. அதான் பெரிய விஷயம். மனசுல என்ன செய்யுதுன்னா, வேறு எதற்காகவோ, பெருமைக்காக, புகழுக்காக, பேருக்காக, வெற்றி பெறுவதற்காக, அல்லது வேறு எதற்காக நம்ம செய்கிறோம். அப்போ யார் இதான் படைச்சது? பெருமை நம்மை படைத்ததா? பேர் நம்ம படைச்சதா? நம்ம யாருக்காக செய்கிறோமோ அவங்க நம்மளை படைச்சாங்களா? இப்போ நம்ம யாருக்காக என்ற மனநிலையை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்காக 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 என்ற மனநிலையை உருவாக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், முதலிலே நமக்கு கிடைக்கக்கூடியது மன அமைதி நமக்கு கிடைக்கும். எல்லாரும் புரியக்கூடிய விஷயம் என்னது, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு மன அமைதியை கொடுக்கின்றான். ஏன் மன அமைதி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்ணம் மனம் சம்பந்தப்பட்டது. முதல்ல அதை புரியணும். இது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, மனசு சம்பந்தப்பட்டது. அப்போ மனசு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த மனசை மனிதர்கள் பார்ப்பாங்களா? அவங்களால பார்க்க முடியாது. அப்படிதானே? மனிதர்களால் அதை பார்க்கவே முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, வேறு எந்த சக்தியும் ஒரு மனிதனுடைய மனதை பார்க்க முடியாது. ஒரு பாடி லாங்குவேஜை வச்சு என்ன செய்யறான், இதை செய்யறான் அப்படின்னு சொல்லி அவன் புரிந்து கொள்ள முடியுமே தவிர, அது அல்லாத ஒன்றையும் அவனால் நினைக்க முடியும். அது அல்லாத என்ன செய்ய முடியும், அவனால நினைக்க முடியும். அப்போ மனசு அறியக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு, மனிதனுக்கு கிடையாது. இப்போ மனசு அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மனசுல அமைதியை தரக்கூடிய சக்தி மனிதனுக்கு இருக்கின்றதா? நிச்சயமாக கிடையாது. உலகத்துல யாராவது ஒருத்தரை போய் காட்டி நீங்க என்ன செய்ய முடியாது, இவர் என் மனசுல ஒரு அமைதியை இறக்கி உள்ள கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ மனதிலே அமைதியை தரக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கின்றது என்றால் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கின்றது. உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அல்லாஹ் அல்லாத எந்த சக்தியாலும் என்ன செய்ய முடியாது, மனசுல அமைதியை ஏற்படுத்த முடியாது. மனதிலே அமைதியை மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, மனசுல என்ன நோய் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படிதானே? அல்லாஹ்வுடைய கலாம் என்ன செய்யும், குர்ஆன் ஷரீஃப் மனதிலே அமைதியை ஏற்படுத்தும். ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை ஒரு மனிதர் சொல்றாரு அப்படின்னா நமக்கு மனசுல அமைதியை ஏற்படுத்தும். அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளுக்கு மனசுல அமைதியை ஏற்படுத்துவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது பல இடங்கள் என்ன செய்யறான், நமக்கு சுட்டி காட்டுறான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் என்ன ஹுதைபியாவுடைய அந்த உடன்படிக்கையில முஃமின்களுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ் அமைதியை இறக்கினான் என்று சொல்லுகின்றான். குகையிலே இருக்கும் பொழுது என்ன செய்யறான், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியை ஏற்படுத்தினான் அல்லாஹ் சொல்றான். இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, மனதை அறியக்கூடிய சக்தி மனிதர்களுக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். மனசுல கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுங்க, அமைதியை தரக்கூடிய சக்தி உலகத்திலே எந்த மனிதனுக்கும் கிடையாது, அல்லாஹ்விற்கு மட்டும்தான் உரியது. அப்படிதானே? அப்போ நோயை அறியணும். என்ன நோய் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, கவலை இருக்கின்றதா, துக்கம் இருக்கின்றதா, வெறுமை இருக்கின்றதா, விரக்தி இருக்கின்றதா, மனது எதனால் கவலைப்படுகின்றது, வலிக்கின்றது. மன வலியை நம்ம எல்லாருமே அறிஞ்சிருக்கிறோம். அப்படிதானே? அப்போ இந்த மன வலியை எதன் மூலம் நாம் சரி செய்வதென்றால், சரியான முறையில் நம்ம உள்ளத்துல வரணும். யா அல்லாஹ், இதை உனக்காக நான் செய்கிறேன், அப்படின்னு உனக்காக கொடுக்குறேன், உனக்காக நான் பிரியப்படுறேன், உனக்காக நான் என்ன செய்யறேன், செயல்படுகின்றேன் என்று மனிதர்கள் நினைத்தால் மனிதர்களுக்கெல்லாம்
படைத்த மனிதர்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்வான்? கொடுப்பான். மன அமைதியை நிச்சயம் கொடுப்பான். அப்போ அல்லாஹ்விற்காக என்ற ஒரு செயலை நாம் முதலில் செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யுது? மன அமைதி ஏற்படுது. ரெண்டாவதாக கூலி, நிரந்தரமான கூலி, நிறைவான கூலியை அல்லாஹ் தருகின்றான். ஒரு செயலை செய்கிறீங்க, 1000 ரூபாய் இல்லை, 2000 ரூபாய் இல்லை, 1 லட்ச ரூபாய் இல்லை, 1 கோடி ரூபா ஒருத்தண்ட கொடுத்துட்டீங்க. யார்கிட்ட? ஒரு மனிதனிடம் கொடுக்கின்றீர்கள் என்றால் அவன் உங்களை அவதூறு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நன்றி கெட்டவர்கள் தான் இன்னைக்கு உலகத்தில். அல்லாஹ் என்ன சொல்றான்? குர்ஆன்ல சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்றான்? குர்ஆன்ல சொல்றான். அப்போ உலகத்தில் பார்க்குறோம், நிறைய மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்கள். எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்வான்? இவன் என்னத்தை தந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது மட்டுமல்லாமல் அவன் என்ன செய்வான்? அவதூறை பரப்புவான், நம்மை பற்றி தவறான விஷயங்கள் சொல்லுவான். அவன் சரியில்லைப்பா, அவன் அப்படிப்பா, அவன் இப்படிப்பான்னு சொல்லி என்ன செய்வான்? அவதூறை பரப்புவான். ரெண்டாவதாக நாம் செய்ததை மறந்து விடுவான். செஞ்சதை மறந்துடுவான்ல. எவ்வளோ பேருக்கு நீங்கள் செஞ்சுருப்பீங்க, எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க, அதில் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? மறந்து விடுகின்றார்கள். மூன்றாவதாக மனிதனுடைய குணம் என்ன? அளவிடக்கூடிய குணம். எவ்வளோ தந்தான்னு பார்ப்பான், எவ்வளோ தந்தான்னு பார்ப்பான். 1000 ரூபாயா? அப்படி அப்போ 1001 அவன் கல்யாணத்துக்கு கொடு, அப்படி தானே? நம்ம என்ன செய்வோம்? ஒரு நோட்டில் ஃபுல்லாக எழுதி வச்சுருவோம். யாராவது திருமண வீட்டுக்கு கொடுக்குறாருந்தா ஃபுல்லாக இணைஞ்சிருவோம், எழுதி வச்சுருவோம். எழுதி வச்சு 1000 ரூபா வந்திருக்காரு, நீனு 1000 ரூபா கொடுப்போம். 500 ரூபா வந்திருக்கா, நீனு 500 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அப்படி தானே? அது எல்லார் வீட்லேயும் அந்த நோட்டு இருக்கும். மோசமான ஒரு பழக்கம் அது. இஸ்லாத்திற்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அன்பளிப்பு என்பது அன்பால் வழங்கப்படக்கூடியதே தவிர எழுதி வைத்து கொடுக்கக்கூடிய ஒன்று கிடையாது. புரியுதா? எழுதி வச்சு நீ கொஞ்சம் அதிகமாக கொடுத்தன்னு வச்சு அதில் நன்மை இருக்குது. நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அதை எழுதி வைத்து கொடுக்கக்கூடாது. மனிதன் அளவிடக்கூடியவன், மேலும் மனிதன் பதிலை எதிர்பார்க்கக்கூடியவன். பதிலை எதிர்பார்த்தா நிச்சயமா செய்வான். அப்போ உலகத்தில் நாம நிறைவான கூலியை இம்மையிலேயும் மறுமையிலேயும் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்விற்காக என்று செய்யணும். நிறைவான கூலி கிடைக்கும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எங்கேயாவது நம்மளை பற்றி அவதூறு சொல்லுவானா? அல்லாஹ்வுக்காக நம்ம ஒரு காரியத்தை என்ன செய்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை பற்றி மலக்குகளிடம் அவதூறு சொல்லுவானா? நம்மை பற்றி தவறாக பேசுவானா? அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, நீ ஒன்று செஞ்சால் நான் 10 தரேன் அப்படிங்கிறான். நீ ஒன்று செஞ்சா நான் 10 தரேன், கொஞ்சம் அமல் செய், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் அப்படிங்கிறான். நீ அப்புறம் என்னவா? நீ 1 முளை வந்தால் நான் 2 முளை வருவேன், நீ 1 ஜான் வந்தால் நான் 2 ஜான் வருவேன், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன், பிறகு நீ பிடிக்கும் கரமாக நடக்கும் காலாக மாறி விடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஹதீஸே குதுஸில் என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துடைய அந்த கூலி என்பது இம்மையிலே மட்டுமல்ல மறுமையிலேயும் நிரப்பமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ அல்லாஹ்வுக்காக செய்கிறது, அல்லாஹ்வுக்காக எதிர்த்தாலும் செய்கிறது. அதே மாதிரி மனிதனை மாதிரி அல்லாஹ் மறந்து விட மாட்டான். அல்லாஹ் மறப்பானா? நம்ம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? யாராவது உங்கள் உறவுக்காரர்கள்ட்ட ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க, அப்புறம் ஒரு 500 ரூபா கொடுக்குறீங்க, அப்புறம் ஒரு 10,000 கொடுக்குறீங்க, அப்புறம் ஒரு 5000 கொடுக்குறீங்க. காலங்கள் போகுது, 20 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் ஆகிப்போச்சு. அடிப்படையில் 30 வருஷமா அவனை நீங்கள் எடுத்து வளர்த்துருப்பீங்க. 10 வருஷமா அவன் என்ன செஞ்சிருப்பான்? எங்கேயாவது வேற வேலைக்கு போயிட்டு 50வது வயதில் உங்களை பார்க்கும்போது 30 ஆண்டுகள் செய்த அந்த நன்மை அவனுக்கு ஞாபகத்தில் இருக்குமா? இருக்காது. மனித இயல்பு அது. அவனை குறை சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது. புரியுதா? அவன்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா அந்த 30 வருஷத்தை மறந்து என்ன செய்யலாம உங்களுக்கு தராமல் கூட போகலாம். ஆனால் அல்லாஹ் மறப்பானா? ஒரே 1 ரூபா, ஒரே 1 ரூபா கொடுத்து பாருங்க. ஒரே ஒரு முறை நான் உன்னை பார்த்து அல்லாஹ்வுக்காக சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒருபோதும் அதை மறக்கவே மாட்டான், ஞாபகம் வச்சிருப்பான். அல்லாஹ்வுக்கு ஞாபகம் என்ற ஒரு சக்தியை நமக்கு அவன் தான் தந்திருக்கிறான். நம்ம என்னென்ன செஞ்சோமோ அது எல்லாத்தையும் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருப்பான். எழுதி வைத்து என்ன செய்வான்? நமக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் வழங்கிக்கிட்டே இருப்பான், அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்பவன் மறக்கக்கூடியவன் கிடையாது. எதையுமே என்ன செய்ய மாட்டான்? மறக்க மாட்டான். மேலும் அல்லாஹ் மனிதனை போன்று அளந்து கொடுக்க மாட்டான். அதான் முக்கியம். மனிதர்களாகி நம்ம என்ன செய்வோம்? அளப்போம். அளக்கக்கூடிய பண்பு உண்டு. அல்லாஹ் அளந்து கொடுப்பானா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு நீ இத்தனாயிரம் வார்த்தை தான் பேச முடியும் என்று அல்லாஹ் அளந்திருக்கின்றானா? ஒரு நாளைக்கு நீ இவ்வளோதான் பார்க்க முடியும், அதோட உன்னுடைய பார்வை என்ன செஞ்சிடும்? பேட்டரி போயிடும். நீ சார்ஜ் பண்ணணுங்கிற நிலைமை அல்லாஹ் தந்திருக்கானா? கேள்வியை எப்படி ஆக்கி இருக்கின்றானா? உணவு பாருங்க எவ்வளோ தர்றான் அல்லாஹ் தஆலா. அப்போ உலகத்து அயல்தார்களின் மீது அல்லாஹ் தஆலா அருட்கொடை உள்ளவன் எந்த அளவிற்கென்றால் அளவில்லாமல் வழங்குகின்றான். அல்லாஹ் என்ன தர்றான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்மளால முடிக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்றான்? வயன் தஅது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியாமத்தை அருட்கொடையை என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது அப்படிங்கிறான்.
அப்போ நம்மளால் நினைக்கவே முடியாது, நினைக்க முடியாத விஷயங்களை அளவில்லாமல் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் தந்து கொண்டே இருக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுக்காக செய்யணுமா வேண்டாமா? நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக என்ற மனநிலை நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அப்போ அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைவான கூலியை தரக்கூடிய, இம்மையிலேயும் மறுமையிலேயும் தரக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்குது. பதிலை எதிர்பார்க்க மாட்டான். நீ இதை செஞ்சாதான் அதை செய்வேங்கிறது அல்லாஹ் கிடையாது. அந்த சட்டமே கிடையாது அல்லாட்ட. நீ இதை செஞ்சாதான் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கானா? கண்டிப்பாக கிடையாது. நீ செஞ்சாலும் செய்யாட்டான்னு நினைச்சான் அல்லாஹ் தாலா அவனை வணங்காதவர்களுக்கு கூட அள்ளி அள்ளி கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட சக்தி உள்ளவன் அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. அல்லாஹ் யாருன்னே நமக்கு தெரியலை. அதனால தான் இவ்வளோ குழப்பம். அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய அன்பை பற்றி, அல்லாஹ்வுடைய அருளை பற்றி என்ன செய்யல நமக்கு தெரியல. அதனால தான் இவ்வளோ குழப்பம். அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்காம உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எதிர்பார்க்குறோம். அல்லாஹ்வுக்காக செய்யாமல் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் செய்யணும். நான் சொல்லக்கூடிய எல்லா பலகீனங்களும் அவரிடம் உண்டு. அல்லாஹ்விடத்தில் எல்லா பலமும் உண்டு, அதை அறியவில்லை. அல்லாஹ்வுக்காக செஞ்சால் நம்ம யாரெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அவன் எல்லாரும் நமக்கு கீழே இருப்பான். நம்ம அவனுக்காக செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒருபோதும் நம்மை மறக்காமல் அள்ளி தந்து கொண்டு தான் இருக்கின்றான். இதில் பெரிய விஷயம் என்னன்னா சகோதரர்களே, இந்த இடத்துல நிறைவான கூடிய அல்லாஹ் இம்மையில் மட்டுமில்லை மறுமையில தான். மறுமையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? மனிதர்களை பொறுத்தவரை மறுமையினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றால், நிச்சயமாக அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிப்பாக யாருக்கு எந்த நன்மையும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஓடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன செய்யலாம், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, அன்றைய நாளிலே மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான். ஓ உம்மிகி, தாயை விட்டு ஓடுவான். ஓ அபீகி, தந்தையை விட்டு ஓடுவான். ஓ சாஹிபத்திகி, தோழர்களை விட்டு ஓடுவான். ஓ பனீகி, தன்னுடைய பிள்ளைகளை விட்டு ஓடுவான் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ மனுஷன் என்ன செய்வான், ஒருத்தனை விட்டு ஓடுவான். உன் தொழுகையில் ஒரு தொழுகையை தாப்பான்னு கேட்டால் கொடுப்பானா? உன் நோம்புல ஒரே ஒரு நோம்பு இல்லைப்பா, நீ பேர்ச்சம்பழம் சாப்பிட்டு நோம்பு திறந்தல்ல, அன்னைக்கு 2 பேர்ச்சம்பழம் சாப்பிட்டு திறந்த, ஒரே ஒரு பேர்ச்சம்பழத்தினுடைய அந்த நன்மையை சாப்பிட்டு நோம்பு திறந்த நன்மையை எனக்கு தா என்றால் தருவானா? பேரித்தம்பழத்தினுடைய கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, திரி, அது கூட தரமாட்டான். இப்போ மனிதன் என்ன செய்ய மாட்டான், கண்டிப்பாக தரமாட்டான். மறுமையிலே இம்மையிலேயாவது தந்துருவான். தாடா புடிலா அப்படின்னு சொல்லி நினைச்சிருவான். உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் நிறைய உண்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், யாருக்காக செய்யணும்? மனிதர்களுக்காக செய்யலாமா? மனிதனுக்கு செய்யலாம். ஆனால் மனிதனுக்கு செஞ்சாலும் கூட அல்லாஹ்விற்காகத்தான் செய்ய வேண்டும். மனிதனுக்கு கொடுக்குறோம், மனிதனுக்கு உதவி செய்யணும். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக தான் உதவி செய்யணும். அல்லாஹ்வுக்காக தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ மன அமைதி கிடைக்கின்றது. நிறைவான கூலி இம்மையிலேயும் மறுமையிலேயும் கிடைக்கின்றது. மூன்றாவதாக விரக்தியற்ற வாழ்க்கை நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய விஷயத்தில் என்ன கிடைக்குது, நமக்கு விரக்தியற்ற வாழ்க்கை கிடைக்குது. விரக்தியான வாழ்க்கையை நிறைய நம்ம எதிர்கொள்றோம் இன்னைக்கு. ஏன்? மனிதர்களுக்காக செய்வதன் காரணத்தினால். இந்த உலகத்தில் உள்ள மறந்து போகக்கூடிய மனிதர்களுக்காக மனசில் நமக்கு எதை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். நன்றி கெட்டவன் மனுஷன், நன்றி கெட்டவன், நன்றியே இருக்காது. நன்றி செலுத்தினா கூட குறைவாகத்தான் செலுத்துவான். அதனால நம்மள நிறைய பேர் கொடுக்கக்கூடியவர்கள் விரக்தியாவதை பார்க்கின்றோம். கொடுப்பதை தடுத்துக் கொள்வதை பார்க்கிறேன். இனிமேல் நான் யாரும் கொடுக்கவே மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா? இனிமேல் யாருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்ன? மனிதர்கள் தான் காரணம். மனிதர்கள்ட்ட நல்ல லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் உறவுக்காரனுக்கு எடுத்து கொடுப்பான். பொறாமப்பட்டுக்கிட்டே பின்னாடி போவான், கோவப்பட்டுக்கிட்டே போவான். அவனை கேவலமாக 4 இடத்துல பேசுவான். அவன் அழிகிறதுக்கு உண்டான வேலைகள் என்ன உண்டோ அது அனைத்தையும் இவன் செய்வான் என்ற காரணத்தினால் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யக்கூடியவர்களும் உண்டு. இவன் யாருக்குன்னா என்ன செய்ய மாட்டேயா, கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யறான். அப்போ இதுக்கு என்ன காரணம், இவன் விரக்திக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, யாருக்கு இவன் கொடுக்குறான்னு அவனுக்காக செய்யறது. என் அண்ணன்பா, அவனுக்கு நான் 1 லட்ச ரூபா கொடுத்தேன், அவன் எப்படி செஞ்சிடும், ஏன் அவனுக்காக கொடுக்குறேன்? அவனுக்கு கொடு, தப்பு கிடையாது. அவனுக்கு கொடுக்குறது தப்பே கிடையாது. அண்ணனுக்கு கொடுக்கலாம், தம்பிக்கு கொடுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுக்கலாம், மேலே உள்ளவனுக்கு கொடுக்கலாம், கீழே உள்ளவனுக்கு கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். யாருக்காக கொடுக்கணும்? நீ அல்லாஹ்வுக்காக தானே கொடுக்கணும். அப்போ அல்லாஹ்விற்காக கொடுப்பதை விட்டு யாருக்காகவும் நாம் கொடுத்தோம் என்றால் அவன் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட நமக்கு விரக்தி ஆகிடும். அப்போ அல்லாஹ்வுக்காக நம்ம கொடுக்குறோம், அவனுக்காக கொடுக்கலனா நீ எதை நினைச்சிட்டு போடா, நான் அதை பற்றி கவலைப்படல, உனக்கா தந்தனா, உனக்கு தந்தேன், உனக்கு நான் கொடுத்தேனே தவிர நான் அல்லாஹ்விற்காகத்தான் உன்னிடத்திலே தந்தேன். முடிஞ்சு போச்சா? தொழுகிறோம், ஓதுறோம், நான் ஒரு குர்ஆன் ஓதிட்டேன்பா அப்படின்னு பெருமைக்காக நம்ம மனசில் வருது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்காக ஓதணும். நம்மளை 4 பேர் ஃபுல்லாக குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்றதுக்காக ஓதலையே, பெருமை அடிப்பதற்காக ஓதவில்லையே என்ற மனநிலை நமக்கு வரும் என்றால் சகோதர சகோதரிகளே, மனசில் விரக்தி ஏற்படாது, கஷ்டம் ஏற்படாது. யார் நம்மளை பற்றி குறை சொன்னாலும் நமக்கு பயம் இருக்காது. 4ஆவதாக தீமையே செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன செய்கிறேன், அவர்கிட்ட ஒரு 100 ரூபா களவாண்டான்னு சொல்ல முடியுமா?
அல்லாவுக்காக உட்கார்ந்து நான் என்ன செய்கிறேன் 3 மணி நேரம் விஜய் படம் பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ தீமை இல்லாத ஒரு மனநிலை மனிதனுக்கு எப்பொழுது வரும் என்றால் அல்லாவிற்காக என்ற மனநிலை வரும்போது தான் வரும். ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அல்லாவுக்காக 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 செய்வேன், அல்லாவுக்காக பேசுவேன், அல்லாவுக்காக கொடுப்பேன், அல்லாவுக்காக வாழ்கிறேன், அல்லாவுக்காக மனைவி மக்கள்கிட்ட அன்பாக இருக்கிறேன், அல்லாவுக்காக அண்ணன் தம்பியை மதித்து நடக்கிறேன், அல்லாவுக்காக எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறேன், அல்லாவுக்காக பிளட் டொனேட் பண்ணுறேன், அல்லாவுக்காக எல்லாத்தையும் செய்கிறேன்னு ஒரு மனிதன் நினைக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மன அமைதியாக அல்லா பெறுவான். நிம்மதி, அமைதியாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும், எந்த ஒரு அலம்பலும் அங்கே இருக்காது, ஒரு விரக்தி இருக்காது, ஒரு கவலை இருக்காது, நிறைவான கூலி கிடைக்கும். 1 ரூபா கொடுத்துருப்போம், 10 ரூபா வந்துடும். 10,000 ரூபா கொடுத்துருப்போம், 1 லட்ச ரூபா கொடுத்துருவோம். அல்லாஹ் தாலா 1 கோடி ரூபா கொடுத்துருப்போம், 10 கோடி ரூபா நமக்கு வரும் அல்லாஹ்வுக்காக செய்யும்போது. இது எல்லாத்தையும் விட மறுமையில் போய் நம்ம கூலியை பார்க்கும் பொழுது அல்லாஹு அக்பர், அதுக்கு என்ன செய்யாது, ஒரு அளவே இருக்காது, விரக்தி இருக்காது. என்னடா அந்த சமுதாயத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ வேலை செஞ்சேன், என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்க, ஏன் எதுக்கு, யார் வேலை செய்ய சொன்னா, நம்மளை யார் கஷ்டப்பட சொன்னா? கஷ்டப்பட்டியா? கொஞ்சமாக கஷ்டப்படு. உன்னால் நிறைய கஷ்டப்பட முடியுமா? நிறைய கஷ்டப்படு. ஆனால் யாருக்காக? அல்லாவிற்காக என்ன செய்யணும். அதை போன்ற பாவங்களற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அஹப்பல் இல்லா, யார் அல்லாவிற்காக பிரியப்படுவானோ, ஓ அபுகல் இல்லா, யார் அல்லாவுக்காக கோபப்படுவானோ, ஓ மனஅல் இல்லா, ஓ அத்தால் இல்லா, யாருக்காக அல்லாவுக்காக கொடுப்பானோ, ஏன்னா ஓ மனஅல் இல்லா, யார் அல்லாஹ்வுக்காக தடுத்துக் கொள்வானோ, ஃபக்கத் இஸ்தக்மல் அல் ஈமான், அவனுடைய ஈமான் நினைச்சு பரிபூர்ணம் அடைஞ்சு. நபிமாருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுக்காக. அதான் அல்லாஹ் தஆலா நினைச்சா அவர்களே அல்லாஹ்வுடைய நபியாக ஏற்றுக்கொண்டான். வழிமார்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அல்லாஹ்வுக்காக. அப்படிதான் இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில் போகிறாங்க, ஒரு எதிரியை கீழே வீழ்த்தி கீழே போட்டாங்க, கத்தியால் குத்த போகிறாங்க, அவனை காரி மூஞ்சில துப்புறான். உடனே எந்திரிச்சிடுறாங்க. என்ன அழியே, என்ன கொல்லலியா நீங்கள், உடனே எந்திரிச்சிட்டிங்களே, இது வரைக்கும் வீழ்த்தினது நான் அல்லாவுக்காக உன்னை வீழ்த்தினேன், நீ என் மூஞ்சில துப்பிட்ட, என் மூஞ்சில துப்புனதுனால நான் உன்னை குத்துறேன்னு ஆயிடக்கூடாது, அதனால் உன்னை விடுறேன் அப்படின்னா. அப்போ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பழகணும். நம்முடைய மக்கள் என்ன செய்யணும், அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பழகும் பொழுது தான் ஒரு விரக்தியற்ற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு அமைதியாக இருப்பணும். நம்மளை பார்த்தா மக்கள் மத்தியில் ஒரு வித்தியாசம் தெரியும். என்ன ஒரு வித்தியாசமாக இருக்காரு, இப்போ தான் ஒரு அசிங்கமாக நம்ம பேசணும், போன வாரத்தில் பேசணும், இந்த வாரம் கொண்டு வந்து வண்டியில் வரீங்களா, நான் பள்ளியாசில் கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப கவனமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாவுக்காக சொல்லி நெஞ்சிடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது, அநியாயங்களுக்கு துணை போய் விடக்கூடாது. அவன் ஒரு நாள் திருந்துவான்னு சொல்லிட்டு குருட்டுத்தனமாக நாம் நெஞ்சிடக்கூடாது, அள்ளி மக்களுக்கு நெஞ்சிடக்கூடாது, தவறானவர்களிடம் சென்று நம்முடைய அன்பளிப்புகளும் நன்மைகளும் போய் சேர்ந்து விடக்கூடாது. அதில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ஆக சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னையிலேருந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். எதை செஞ்சாலும் அல்லாவுக்காக செஞ்சேன் அப்படிங்கணும். உனக்காக தானடி நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு மனைவியை பார்த்து சொல்லிடக்கூடாது. அப்படி செய்யும் போது நம்ம மனசில் நினைக்கிறோம், இது நான் அல்லாவுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாமா? வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.